ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதத்துடைய கடைசி வாரமும் காண நீர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கேராபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் இடைவிடாமல் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரிக்கு அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கும் கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் இருக்கும் இடங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வந்த கர்த்தர் இந்த 3வது மாதத்துடைய 5வது வாரம் வரைக்கும் தேவன் நமக்கு நல்லவராய், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய், போதுமானவராய் தேவன் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை நடத்தினார். அதெல்லாம் நினைத்து கொஞ்ச நேரம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய பாதங்கள் வழுக்கின பொழுதெல்லாம் வழுவாதபடி காக்க தேவன் நம்மளை நடத்தினார், நம்மளை நடத்தினார், நம்மளை நிலை நிறுத்தினார். நாம் நின்றதல்ல, தேவன் நம்மை நிற்க செய்தார். நாம் வந்ததல்ல, தேவன் நம்மை இம்மட்டும் கொண்டு வந்தார். அதெல்லாம் நினைத்து கர்த்தர் நம்முடைய சொந்த வாழ்க்கையில செய்தவைகளை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரே, இதற்கெல்லாம் நான் மாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தினீரே, நீர் எங்களை நினைத்தீரே, நீர் எங்களை பாதுகாத்தீரே. உம்முடைய தூதர்களை கட்டளையிட்டீரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போயிற்று, நீர் எங்களுக்கு பின்னாய் பாதுகாவலராய் வந்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நிற்பது தேவனுடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபை. அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆவியிலே உணர்ந்து, நாம் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்த பொழுதும் தெய்வ கிருபை நம்மளை பாதுகாத்தது. வழுவாமல் நம்மை காக்கிற தெய்வ கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் தெய்வ கிருபை நம்மை தாங்கிற்று. நம்ம எல்லாரும் பாடி ஆராதிப்போமா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார்,
வாழ்நாளெல்லாம் இறந்தவர்கள் சொல்லுவோமா? நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், உண்மையாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உங்களுடைய சொந்த வாழ்க்கையில தேவன் செய்தவைகளை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இதற்கெல்லாம் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என் மேல் கருசனை உள்ளவராய் நீர் என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை அழகாய் நடத்தினீர் ஆண்டவரே. ஓ, ஒரு குறைவில்லாமல் நடத்தினீர் ராஜா, என்னை திருப்தியாக்கி நடத்தினீர். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் அந்த திருப்தியாக்கி நடத்தின தேவனை நம்ப ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவரே நீர் போதும், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் போதும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த ஆன்லைன் வெப்காஸ்டை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்கள் உள்ளத்தையும் சத்தத்தையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன். என்ன வந்தாலும் எது சம்பவித்தாலும் யார் கைவிட்டாலும் நான் உம்மை நம்புவேன். ஆண்டவரே நீங்க விசுவாசித்தா சொல்லுங்க,
நம்புவேன் இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன். நீங்கள் நம்புவீர்கள் என்றால் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை. விசுவாசத்தோடு வாயை திறந்து நான் நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை. உங்கள் நாவினால் அறிக்கை செய்யுங்கள். அவரே ஆழத்திலிருந்து கரங்களை உள்ளத்தோடு கூட மனதோடு கூட இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே.
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நான் உண்மையே நம்புறேன் ஆண்டவரே, நான் உண்மையே நம்புறேன். சூழ்நிலையை பார்த்தால் எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம், சாதகமற்றதா இருக்கலாம், நம்பிக்கையற்றதா இருக்கலாம். ஆனால் அதன் நடுவையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரே 100க்கு 100 நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்கள் வீடுகளிலே இந்த வெப்காஸ்ட் மூலமாய் வர தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு எதிர்பாராத சூழ்நிலையின் வழியாய் நம்முடைய தேசமும் உலகமும் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம் நடுவே பெரிய காரியங்கள் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இருப்போம். உலகம் எங்கும் தேவச்சனங்கள் ஆராதிக்க முடியாமல் சபை ஆராதனைகள் முடங்கி இருக்கும் பொழுது இதன் நடுவையும் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வெப்காஸ்டின் மூலமாய் உங்கள் இல்லங்களிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டு தேவன் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த 3வது மாதத்திலே 5வது வாரத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த 2020ஆம் ஆண்டுக்குள் நாம் கால் எடுத்து வைத்த பொழுது, ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கால் எடுத்து வைத்த பொழுது நாம் கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை நாம் மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம். அந்த 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். தேவனால் எல்லாம் கூடும் என்றார். தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினாலே உலகம் பயத்தின் வழியாய் கடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது, காட்டு தீ போல் இது பரவிக்கொண்டு இருக்கும் பொழுது, எல்லா நாடுகளும் தங்களால் முடிந்த முயற்சிகளை பாதுகாக்கும்படியாக முயற்சிகளை எடுக்கும் பொழுது, மருத்துவர்கள் தங்களால் முயன்றதை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு ஒரு நிச்சயமும் நம்பிக்கையும் உண்டு. கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இந்த வாக்கு தத்தம் நாம் இந்த வருஷம் கால் எடுத்து வைத்த நாள் தொட்டு இதை நாம் உரிமை பாராட்டி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2020க்குள்ளே நாம் பிரவேசித்த நாள் முதல் தொட்டு இந்த 3 மாதமாய் நாம் அதை தியானித்து வருகிறோம். இந்த 5வது வாரமும் அதனுடைய தொடர்ச்சியா நாம் தியானிக்க போகிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இதை யார் சொல்லுகிறார்? என்ன சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார்? இயேசுவின் இடத்தில் ஒரு வாலிபன் வருகிறான். அந்த வாலிபன் வந்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், குருவே, நான் பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும். இதே வசனம், இதே பகுதி மற்ற சுவிசேஷங்களிலும் உண்டு. ஆனால் நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மத்தேயு 19:26. மத்தேயு 19:26 தேவனால் கூடும் என்று போடப்படவில்லை, தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எது முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் கூடும். இந்த வாலிபன் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கைக்கொள். அவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதல் தொட்டே நான் இவைகளை எல்லாம் கை கொள்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். உடனே இயேசு சொல்லுகிறார் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற ஆஸ்திகளை எல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று நீ கொடு என்று. இந்த வார்த்தைகளை அவன் கேட்ட உடனே அவன் துக்க முகத்தோடு கூட திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவன் ஒரு தலைவனாயிருந்தான், அவன் ஐஸ்வர்யம் படைத்தவனாயிருந்தான். சுருக்கமாய் சொல்வேனே, ஆனால் அவனுக்கு பதவியும் இருந்தது, பணமும் இருந்தது. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் நிச்சயம் இல்லை. அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்?
அந்த சூழ்நிலையிலே தான் நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அந்த மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார். யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அதுக்கு தான் இயேசு பதில் அளிக்கிறார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களிலும் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையை உற்று பார்ப்போமே ஆனால், தாவீது மறைக்கப்பட்டவன். தாவீதுடைய வீடை தேடி சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து போகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி கடந்து போகும் பொழுது, ஈசாயின் வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது, தைல கொம்போடு கூட கடந்து போகும் பொழுது, பட்டணத்து மக்கள் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசியை எதிர்கொண்டு கேட்கிறார்கள், நல்ல விசேஷம் தானா? உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் ஈசாயின் வீட்டுக்கு போகிறேன். ஈசாவின் வீட்டிலே பந்தி அனுசரிக்க விருந்துக்காக அவன் கடந்து போகும் பொழுது, ஈசாயின் குமாரர்கள் ஒவ்வொன்றாய் அழைக்கிறான். ஈசாய் தனக்கு இருந்த 7 குமாரர்களையும் அழைத்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து சொன்னான், இவர்களை அல்ல தேவன் என்னை அபிஷேகிக்கும்படி அனுப்பி வைத்தது, இனியும் வேறே குமாரர்கள் உனக்கு உண்டா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கலாம். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கிறான், இவர்கள் அல்லாத வேறு குமாரர்கள் உனக்கு உண்டா? உடனே ஈசாய் சொல்கிறான், எனக்கு 8வது ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். உடனே அவனை வரவழைக்கிறார்கள். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் இந்த சூழ்நிலையை. அவன் மறைத்து வைக்கப்படுகிறான் தன்னுடைய சொந்த தகப்பனால். முதன்முறையாய் தேவனுடைய மனுஷன் அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது 7 பிள்ளைகளை மட்டும்தான் அறிமுகப்படுத்துகிறான். 8வது ஒரு குமாரன் உண்டென்று அவன் அதை குறித்து அறிமுகப்படுத்தவே இல்லை. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாயிலே. அவன் மறைக்கப்படுகிறான். மறந்தாலும் மறைத்து வைத்தாலும் மறவாத ஒரு தேவன் உண்டு. அவர் சொல்கிறார், இனியும் ஒரு குமாரன் என்றால் அவனை அழைத்து கொண்டு வா. அவனை கொண்டு வந்த உடனே அவனை அபிஷேகம் செய்கிறார்கள். அவனை அபிஷேகம் செய்து அதுவரைக்கும் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் மேல் ஒரு ராஜரீகம் அபிஷேகம் வருகிறது. இந்த ராஜரீக அபிஷேகம் அவன் மேல் விழுந்த பிறகு நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது நீங்கள் மீண்டும் பார்க்கலாம், யூதா மனுஷர் எல்லாரும் சேர்ந்து தாவீதை யூதா வம்சத்தாருக்கு அவனை தலைவனாய் மாற்றி அவனை அபிஷேகம் செய்கிறார்கள். யூதாவின் மனுஷர் எல்லாரும் அங்கே வந்து தாவீதை அபிஷேகம் செய்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சற்று யோசித்து நினைத்து பார்க்கலாம், இவனை ஏற்கனவே தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்து விட்டார், இனி ஏன் இவனை மீண்டும் யூதா மனுஷர்கள் அவனை அபிஷேகம் செய்கிறார்கள்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. இவன் இப்பொழுது அவர்களுக்கு தலைவனாய் மாறுவது மட்டுமல்ல, இவன் எபூசியரின் பட்டணத்தை கைப்பிடிக்க வேண்டும், தன் பக்கமாய் பிடித்தெடுக்க வேண்டும். ஆகவே எபூசியரின் பட்டணத்தை பிடித்து எடுக்கும்படியாய் இவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இதை நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். தாவீது தன் நாவினால் அறிக்கை செய்கிறான். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இதை சொல்வது யார்? தகப்பனுக்கு 8வதாய் பிறந்தவன், தகப்பனால் மறைக்கப்பட்டவன், ஆனால் மறவாத ஒரு நேசர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். 8வதாய் பிறந்தவனை 8வது புஸ்தகத்திலே, ரூத்தின் புஸ்தகத்தில் இடம் பிடிக்கிறான். வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் அவனுடைய பேர் மீண்டும் மீண்டும் வருகிறது. இப்பொழுது அவன் மேல் ஒரு ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ராஜரீக அபிஷேகம் இருந்தாலும் இந்த எபூசியரின் பட்டணத்தை பிடிப்பதற்காக மீண்டும் அவனை அபிஷேகம் செய்கிறார்கள். அவனை மீண்டும் அங்கே அபிஷேகம் செய்யும் பொழுது
அங்கே இருக்கிற எபூசியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பட்டணம் நன்றாய் பூட்டி அடைக்கப்பட்ட பட்டணம், நீ இதற்குள் பிரவேசிக்க மாட்டாய். இங்கே இருக்கிற குருடரும் சப்பானியரும் போதும் உன்னை ஒதுக்கி வைப்பதற்கு, நீ இதற்குள் ஒரு நாளும் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லி அவனை தள்ளி வைக்கும் பொழுது சாலகத்தின் வழியாய் போய் தாவீது அதை பிடிக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் சொல்லுகிறான், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எப்படி கூடும்? தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இறங்கின பொழுது அந்த மதிலை தாண்ட தேவன் அவனுக்கு பலன் தந்தார், தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்தார். இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலே அவருடைய அபிஷேகம் போதுமானதாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில பார்த்து சொல்லுங்க, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா! என் தேவனால் எல்லாம் கூடும். இஸ்ரவேல் மக்களுக்கு இறைச்சி வேண்டும். அவர்கள் மோசேயின் இடத்திலே போய் முறையிடுகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து அவர்களை விடுவித்து மோசே அவர்களை நடத்தி வருகிறான். செங்கடலை பிளந்தான், யோர்தானை குவியலாய் நிற்க செய்தான், வனாந்திரத்திலே நடத்தி வருகிறான். இவர் வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி வரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் போய் முறையிடுகிறார்கள், எங்களுக்கு இறைச்சி வேண்டும். மோசே ஆண்டவரிடத்துல போய் சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்களுக்கு எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்க நான் எங்கே போவேன்? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 11:22, அங்கே மோசே சொல்லுகிறான், இவர்கள் எல்லாம் நானா பெற்றேன், இவர்களுக்கு எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்க. இங்கு இருக்கிற ஆடு மாடுகளும் சமுத்திரத்தின் மச்சங்கள் இவைகளை எல்லாம் எடுத்து இவர்களுக்கு கொடுத்தாலும் இது போதாதே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று மோசே கலங்கி, மோசே கணக்கு பார்க்கிறான். இங்க இருக்கிற எல்லா ஆடு மாடு மிருக ஜீவன்களை அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறான். உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீங்கள் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசேயே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இது மனுஷரால் கூடாத காரியம்தான். இத்தனை லட்சம் மக்களுக்கு இறைச்சி கொடுத்து அவர்களை திருப்தி செய்வது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இது மனுஷரால் கூடாத காரியம். ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா! விசுவாசி, என் தேவனால் எல்லாம் கூடும். மனுஷருக்கு இது முடியாது. மனுஷர் ஒரு நாள் கொடுக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் முடியாது. ஆனால் இவர்கள் சாப்பிட்டு திருப்தியாகும் மட்டும். நாம் ஒரு ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்காய் வந்திருக்கிறோம். மார்ச் 31 நமக்கு நெருங்கி விட்டது. ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிவுக்கு வருகிறது. அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்க போகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இனி அடுத்தது எப்படி இருக்குமோ? உலகம் எல்லா இடத்திலும் ஒரு பொருளாதார நெருக்கம் வருகிறது, மந்த சூழ்நிலை இருக்கிறது, கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. இதன் நடுவே நம்முடைய நிலைமை என்ன? நாம் இதில் தப்பி பிழைப்போமா? என்ன சம்பவிக்கும் என்றால் நீங்கள் உங்கள் மூளையை போட்டு கசக்கி கொண்டு இருக்கும்போ கர்த்தர் மோசேக்கு சொன்ன அதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ உன் மூளையை வச்சு யோசிக்காதே, நீ கணக்கு பார்க்காதே, என் கரத்தை நோக்கி பார். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். ஆமென். அநேக சமயத்துல நம்ம கணக்கு போட்டு பார்க்கிறோம், இது நடக்குமா, இது சாத்தியமா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இது நிக்குமா, இப்படி எல்லாம் கணக்கு போட்டு 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 கடைசியில எதுவும் கை கூடி வராம போகுமோ நம்ம அதை கசக்கி போடுகிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் போட்டு வைத்திருக்கிற கணக்கல்ல, அதை மாற்றி வைத்து விட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் தேவைகளை அற்புதகரமாய் சந்திக்க ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்க பலன் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் போதும் அப்பா. உம்முடைய கரத்தை நான் நோக்கி பார்க்கிறேன், எங்களை நடத்த உம்முடைய கரம் போதுமானதா இருக்கிறது. என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். கர்த்தர் எப்படி இவர்களுடைய தேவையை சந்தித்தார்?
வேதம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். ஒரு கீழ்காற்று வந்தது. அந்த கீழ்காற்று அங்கே வந்த பொழுது காடைகள் இவர்கள் பாளையத்திலே குவியலாக வந்தது. அவர்கள் தங்களுக்கான தேவையானதை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த காலை நேரத்திலே என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வாக்கு பண்ணினாரே, இந்த 3வது வாரத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த 3 மாதமாய் நாம் இந்த வாக்குத்தத்தத்தை தியானித்து வருகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த நாள் முதல் தொட்டு, கொடுத்த நேரம் முதல் தொட்டு நாம் இதை தியானித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், உங்கள் மூளையினால் நீங்கள் யோசித்து சொல்லலாம், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி நிறைவேறும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். இந்த காற்றை யாரும் பார்த்ததில்லை. காணாத ஒன்றை கொண்டு காணத்தக்க ஒரு அற்புதத்தை என் தேவனால் செய்யக்கூடும். என் தேவனால் செய்யக்கூடும். உங்களுக்கு விசுவாசிக்க பலன் என்றால் ஆவியிலே களி கூறுங்கள். ஆண்டவரே, நீர் செய்ய வல்லமை உள்ளவர். என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். யாரும் இதுவரைக்கும் காற்றை பார்த்தது கிடையாது. காற்று இல்லாத இடமும் இல்லை. அவர் தம் காற்றையே தம் செட்டைகளாய் மாற்றுகிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்து இறங்கி, யாரும் பேச முடியாத, யாரும் பரிந்து பேச முடியாத, யாரும் ஒத்தாசையும் உதவியும் செய்ய முடியாத அந்த சூழ்நிலைக்குள்ளே இறங்கி கிரியை செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நமக்கு பார்க்க முடிகிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு அவர்களுக்கு தங்க இடம் போதுமானதா இல்லை. அவர்கள் அதை விசாலமாக்குகிறார்கள். அப்படி விசாலமாக்கும் பொழுது அங்கே ஒருவன் தன் கோடாலியை தண்ணீரில் போட்டு விடுகிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5, 6 வசனம். அங்கே கோடாரி தண்ணீருக்குள் விழுகிறது. உடனே அவன் சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷனே, இதை இரவலாய் நான் வாங்கி கொண்டு வந்தேன். இதை உடனே தேவனுடைய மனுஷன் அவனை பார்த்து கேட்கிறான், இது எங்கே விழுந்தது? இது எங்கே விழுந்தது? இது விழுந்த இடத்தை காண்பியும். அது விழுந்த இடத்துல ஒரு கொம்பை வெட்டி போடுகிறார்கள். இது ஒரு நாளும் சாத்தியம் அல்ல. அது மிதந்து வருகிறது. அந்த இரும்பை மிதக்க பண்ணினார். இது மனுஷரால் கூடாத காரியம்தான். ஆனால் இந்த 5வது வாரம், இந்த 3வது மாசம் விசுவாசிங்கள், முடியாதவைகளை முடிய பண்ணுகிற கர்த்தர், மூளையினால் முடியாததை முழங்காலினால் முடிய செய்கிற கர்த்தர், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், நீ எந்த இடத்தில் விழுந்தாயோ அதே இடத்துல மீண்டும் எழும்ப செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். ஒரு தேவன் உண்டு. விசுவாசிக்க திராணி உண்டு என்றால் உங்களுக்குள்ள ஊற்றெடுத்து வரட்டும். ஒரு சந்தோஷமும் அல்லேலியாவும் ஊற்றெடுத்து வரட்டும். ஒரு நம்பிக்கையும் நிச்சயமும் பெருக்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். ஏதோ ஒரு சிலது மட்டுமல்ல. ஏதோ இன்றைக்கு இந்த பிளேக், இந்த வைரஸ் பாதிப்பு வந்த பொழுது நமக்கு கிடைத்த ஒரு வாக்கு தத்தம் அல்ல. இந்த ஆண்டு இதெல்லாம் சம்பவிப்பதற்கு முன், இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துவதற்கு முன் தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். நான் மனப்பூர்வமாய் அதை விசுவாசிக்கிறேன். 1ஆம் தேதியிலிருந்து, நாம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த வசனத்தை நாம் சபையாய் நாம் உரிமை பாராட்டி ஜெபித்து தியானித்து வருகிறோம். நம்முடைய குடும்ப ஜெபங்களிலும் நம்முடைய ஆராதனைகளிலும் என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அவர் எப்படி நிரூபிப்பார்? 2 விதங்களில் தேவன் நிரூபிப்பார். தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். முதலாவதாக, மனுஷன் வெளிச்சத்தை இருளாக்க முடியும், இருளை வெளிச்சமாக்க முடியும். இவ்வளவுதான் மனுஷனால் செய்ய முடியும். ஆனால் என் தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். இது மனுஷரால் கூடாதுதான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளில் இருந்து வெளிச்சத்தை
பிரகாசிக்க சொன்ன தேவன். ஒருவேளை இன்றைக்கு முழு உலகமும் நம்முடைய தேசமும் ஒரு இருளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வியாதி என்னும் இருளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பயம் என்னும் இருளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன கர்த்தர் அதை எப்படி நிரூபிப்பார் என்றால், இருளிலிருந்து வெளிச்சத்தை வர பண்ணுவார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். உங்களால் விசுவாசிக்க முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளான சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் சீரிய ராணுவம் வருகிறது. இந்த சீரிய ராணுவம் அவர்களை முற்றிலுமாய் அந்த மலையை சூழ்ந்து கொண்டது. அவர்களால் எலிசாவை பிடித்து கொண்டு போகும்படியாய் காலையில் எழுந்தவுடன் அவன் பார்க்கிற காட்சி, இந்த சீரிய ராணுவம் முற்றுகை போட்டிருக்கிறது. மலையை சுற்றிலும் இவர்கள் நிற்கிறார்கள். மலையை இவர்கள் முற்றுகை போட்டு வைத்திருக்கிறார்கள். உடனே எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்கிறான், தேவனுடைய மனுஷனே நாம் என்ன செய்வோம் என்று. உடனே தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தருளும். தேவன் அவன் கண்களை திறந்தருளுகிறார். கண்களை திறந்த உடனே அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிறதை காண நேர்ந்தது. அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நடந்த சம்பவம் என்ன? இவர்கள் எலிசா அங்கு போகிறான். அவர்கள் நடுவே போய் அவர்களுக்காக ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே வீட்டில் போய் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தையும் வாசியுங்கள், நமக்கு நேரமில்லை. அங்கே தேவனுடைய மனுஷனாக எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு கண் மயக்கத்தை தந்தருளும். உடனே ஒரு கண் மயக்கம் வருகிறது. எலிசா இவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறான். இவர்களை பட்டணத்தின் நடுவே கொண்டு போகிறான். எலிசா அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் வழி மாறி வந்திருக்கிறீர்கள், திசை மாறி வந்திருக்கிறீர்கள். இவன் அவர்களை பட்டணத்துக்கு நடுவே கொண்டு போகிறான். இப்பொழுது ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான். ராஜா எலிசாவை பார்த்து கேட்கிறான், நான் இவர்களை கொலை செய்து விடட்டுமா என்று. உடனே எலிசா சொல்லுகிறான், நீ அவர்கள் மேல் கை போடாதே, அவர்களுக்கு ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணி ஒரு விருந்தொன்றை கொடுத்து அனுப்பென்று. தேவனுடைய மனுஷனின் வார்த்தையை கேட்டு ராஜா அவர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்கிறான். விருந்தை எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இவருடைய கண்களை மீண்டும் திறந்தருளும். திறந்த உடனே அவர்கள் தங்கள் வழியை கண்டுபிடித்து தேசத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். நாட்கள் புரண்டோடுகிறது. மீண்டும் சீரிய ராணுவம் சமாரியாவை சுற்றி கொண்டது. இவர்கள் சமாரியாவை முற்றுகை இட்டார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும், இவர்கள் சமாரியாவோடு கூட யுத்தம் செய்யவில்லை, சமாரியாவை முற்றுகை இட்டார்கள். இந்த முற்றுகை இட்டதன் நிமித்தம் அதன் விளைவாய் சமாரியாவிலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அங்கே ஆகாரம் இல்லை, பொருளாதார நெருக்கம் ஒன்றும் இல்லை. ராஜாவுடைய குதிரைகளுக்கு தீவனை கொடுக்க முடியவில்லை. ஒரு ஸ்திரீ ராஜாவை பார்த்து கூப்பிடுகிறாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தையை கேட்ட உடனே ராஜா சோர்ந்து போகிறான். அந்த ஸ்திரீ 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்திரீ ராஜாவை பார்த்து முறையிடுகிறாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். அந்த ஸ்திரீ சொல்கிறது இவ்வளவுதான், பஞ்சத்தின் நிமித்தம், அந்த பஞ்சம் எவ்வளவு கொடியதா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பஞ்சத்தின் நிமித்தம் நேற்று இவளுடைய குழந்தையை நாங்கள் சமைத்து சாப்பிட்டோம், இன்றைக்கு என்னுடைய குழந்தையை சமைத்து சாப்பிட இவள் கேட்கிறாள். முடியாது என்று சொன்ன உடனே ராஜாவிடத்திலே நீதி விசாரிக்க, நியாயம் விசாரிக்க வருகிறார்கள். நடந்தது என்ன? ராஜா இந்த வார்த்தையை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட உடனே அங்கே ஒன்று சம்பவிக்கிறது. அவனுடைய உள்ளாடை தெரிகிறது. அவன் தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். வெளியரங்கமாய் பார்த்த பொழுது ராஜ வஸ்திரம் தான், ஆனால் அவன் உள்ளுக்குள்ளேயோ ரட்டு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறான். வெளியரங்கமாய் பார்ப்பதற்கு எல்லாம் நன்றாய் இருப்பது போல் காட்சி அளித்தாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ள ஒரு தாங்க முடியாத துக்கம், உள்ளுக்குள்ளே யாரிடமும் சொல்ல முடியாமல், யாரிடமும் படுத்து பங்கு வைக்க முடியாமல் அவன் ரட்டு உடுத்து அதை மறைத்து கொண்டிருக்கிறான். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களில் யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து போனால், நீங்கள் இன்றைக்கு விசுவாசியுங்கள், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். நடந்தது என்ன? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது முதல் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், தேவனுடைய மனுஷனாகிய எலிசா
ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நாளைக்கு இந்த நேரத்துக்கு ஒரு ஷேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமையும் 1 ஷேக்கலுக்கு 2 மரக்கால் வார் கோதுமையும் கிடைக்கும் என்று சொல்லுகிறான். இதை சொன்ன உடனே அங்கே ராஜாவுடைய பிரதானிகளால் இதை நம்ப முடியவில்லை. அவர்கள் கேட்டார்கள், எப்படி 24 மணி நேரத்தில் இந்த பஞ்சம் மாறும்? எப்படி 24 மணி நேரத்தில் இந்த முழு நிலைமைக்கும் ஒரு மாற்றம் எப்படி சம்பவிக்கும்? அவர்களால் அங்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராஜாவுடைய பிரதானி சொல்கிறான், தேவன் வானத்தின் மதில்களை திறந்தால் கூடியும் முடியாது. உடனே எலிசா சொல்கிறான், உன் கண்களால் காண்பாய், ஆனால் உன்னால் அதை அனுபவிக்க முடியாது. சொன்னது போலவே 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சீரிய இராணுவத்தின் பாளையத்திலே ரதங்களின் இரைச்சலும் இராணுவத்தின் இரைச்சலையும் கர்த்தர் தொனிக்க செய்தார். கர்த்தர் தொனிக்க செய்தார். அதன் விளைவு என்ன? இங்கிருந்து குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள், 4 குஷ்டரோகிகள், இங்கே இருந்தாலும் நம்ம எப்படியும் சாவதான் போகிறோம், நாம் அங்கே போவோம். அவர்கள் போன பொழுது பார்த்த காட்சி, அங்க ரதங்களும் குதிரைகளும் ஆகாரமும் வஸ்திரங்களும் இவர்களுக்கு எதெல்லாம் தட்டுப்பட்டதோ, எதெல்லாம் தேவையாயிருந்ததோ அவ்வளவும் அங்கே மிகுதியாய் அடுக்காய் வைக்கப்பட்டிருந்தது, அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. இது எப்படி ஆகும்? மனுஷரால் இது கூடாததுதான். 24 மணி நேரத்திலே ஒரு தேசத்தின் பஞ்சத்தை மாற்ற மனுஷனால் முடியாது. இது மனுஷரால் கூடாத காரியம்தான். ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். எந்த சீரிய இராணுவ நிமித்தம் இவர்கள் பஞ்சம் அனுபவித்தார்களோ, எந்த சீரிய இராணுவத்துக்கு இவர்கள் நன்மை செய்தது நிமித்தம் இவர்கள் தேசத்துக்கு முற்றுகை போட்டார்களோ, அதே சீரிய இராணுவத்தின் நிமித்தம் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆகவேதான் யோபு பக்தன் சொன்னான், அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன், நான் இருளை கடந்து போனேன். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், இங்கே ஒரு சம்பவம் பார்க்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்கே நாம் பார்க்கிறோம், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கனமும் உண்டாயிற்று. அவர்களுக்குள்ளே இவ்விதமாய் யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. காரணம், அவர்கள் மரண இருளில் இருந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாய் ஆமான் என்றவன் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு நகலை ரெடி பண்ணி, ஒரு ஆர்டரை ரெடி பண்ணி 127 தேசங்களுக்கு ராஜாவுடைய முத்திரை போட்டு அவன் அனுப்புகிறான், ஒரு கட்டளையை பிறப்புகிறான். இந்த யூத வம்சமே இனி இருக்கக்கூடாது. இதை நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம். எஸ்தர் 3:13ஆம் வசனத்திலே, 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, ஒரு மாதமும் தேதியும் குறித்து வைத்திருந்தான். கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை வைத்து 127 தேசங்களுக்கும் நகல் அனுப்பி வைக்கப்பட்டது. நாள் தேதி திட்டம் எல்லாம் செயல்படுத்துவதற்கு எல்லாம் ஆயத்தமாய் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஒரு அனாதை ஸ்திரீயா இருந்த எஸ்தரை கர்த்தர் அரண்மனைக்குள்ளே அனுப்புகிறார். இருளில் இருந்து வெளிச்சத்தை வர பண்ணுகிற கர்த்தர். மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே அங்கே காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஒரு நாள் இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் சரித்திர புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். சரித்திர புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ராஜாவின் ஜீவன் காப்பாற்றப்பட்டது. அதற்கு ஈடா ஏதாவது செய்யப்பட்டதா என்று பார்க்கும் பொழுது ஒன்றும் செய்யப்படவில்லை. அவன் ஆமானிடம் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று? ஜீவன் காப்பாற்றப்பட்ட நபருக்காக ஆமான் நினைத்தான், ஆமானை தான் ராஜா உயர்த்த போகிறார் என்று நினைத்து எதெல்லாம் சிறந்ததோ, எதெல்லாம் மேல்தரமானதோ அதை எல்லாவற்றையும் சொன்னான். ஆனால் அதன் பிற்பாடு தான் சொன்னான், நீ சொன்னதில் ஒன்றும் குறையாமல் அப்படியே போய் மொர்தெக்காய்க்கு நிறைவேற்றுவாயாக. இதை கேட்ட உடனே அவன் சோர்ந்து போனான். சத்ருவின் திட்டங்களை சத்ருவின் தலைக்கே அனுப்பி இருளிலிருந்து வெளிச்சத்தை வர பண்ணி, மனுஷரால் இது கூடாதுதான்
ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை தேவன் நிரூபித்து காண்பித்தார், தேவன் வெளிப்படுத்தினார். இந்த 5வது வாரம் விசுவாசிங்க தெய்வ பிள்ளையே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிந்தது என்று நீங்கள் தள்ளி வைத்திருக்கலாம். இனி நடக்காது, இனி நிறைவேறாது என்று நீங்கள் தள்ளி வைக்கும் பொழுது இது மனுஷரால் கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூறும். இவர்கள் ஒரு தேதியை குறித்து வைத்திருந்தார்கள், ஒரு மாதத்தை குறித்து வைத்திருந்தார்கள். இன்ன மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி இத்தனை தேசங்களில் 127 தேசங்களிலும் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற திட்டம் எல்லாம் இடத்திலே இருந்தது. ஒரு ராஜா கட்டளையிட்டால் அது அப்படியே நிறைவேற்றி ஆக வேண்டும். எந்த மனுஷனும் அதை எதிர்த்து போக முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்தை வர பண்ணுகிற கர்த்தர். இது மனுஷரால் கூடாது என்று சொன்ன தேவன், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நிரூபித்து காண்பித்தார். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போ அந்த 10ஆம் அதிகாரத்திலே நான் 3 வசனங்கள் தான் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அந்த 10வது அதிகாரத்திலே தேவன் எப்படி மொர்தெக்காயை கனம் பண்ணினார். மொர்தெக்காவை கனம் பண்ணுவதற்காகவே ஒரு அதிகாரம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கான அருமையான தெய்வ பிள்ளையே, இருளிலிருந்து வெளிச்சத்தை வர பண்ணுகிற கர்த்தர். அன்றைக்கு முழு யூதர்கள் மேலும் ஒரு இருள் இருந்தது, ஒரு மரண இருள் இருந்தது. ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்தை வர பண்ணுகிற கர்த்தர். என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நிரூபிக்கும்படியாய் அவர் அதை செய்து காண்பித்தார். அவர்களுக்கு நாளும் தேதியும் குறித்து வைத்தாலும் கர்த்தர் அதை மாறுதலாய் முடிய பண்ணார். யுத்தத்தை அதன் வாசலுக்கு திரும்ப செய்தார். இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்கள், அதே தேவன் உங்கள் நடுவே எழுந்தல் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் மோசேயின் வாழ்க்கையிலே பார்க்கலாம். மோசே என்ற சிறுவன் பிறக்கும் பொழுது அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. மறைமுகமாக மருத்துவச்சிகளை கூப்பிட்டு பார்வோன் ஒரு கட்டளை கொடுக்கிறான், எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று விட வேண்டும் என்று. ஏன் குறிப்பாய் ஆண் பிள்ளைகள், ஆண் சந்ததியை இனி உருவாக கூடாது, இனி ஒரு சந்ததி பிறக்க கூடாது என்று சொல்லி ஆண் பிள்ளைகளை மறைமுகமாய் கொன்று விட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கட்டளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்து அந்த மருத்துவச்சிகள் கட்டளையை நிறைவேற்றாமல் போனார்கள். இதை அறிந்த பார்வோன் இப்பொழுது வெளியரங்கமாய் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான். வெளியரங்கமாய் உத்தரவை பிறப்பித்த அந்த காலகட்டத்தில் தான் மோசே என்ற மகன் பிறக்கிறான். இந்த மோசே என்ற இந்த பையன் பிறக்கும் பொழுது இவனுடைய அழகை பார்த்து இவனுடைய பெற்றோர்கள் 3 மாதம் கால அளவு தங்கள் வீட்டுக்குள்ளே அவனை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதற்கு மேல் அவனை வீட்டுக்குள் வைக்க முடியவில்லை. 3 மாதம் முடிந்த உடனே அவனை ஒரு நாணல் பெட்டியிலே போட்டு நைல் நதியிலே கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த நைல் நதியிலே கொண்டு போய் விடும் பொழுது அதே இடத்தில் தான் ராஜகுமாரத்தை ஸ்தானம் பண்ண வருகிறாள். பொதுவாய் ராஜகுமாரத்தை ஸ்தானம் பண்ண வரும் பொழுது, இப்படிப்பட்ட உயர் அதிகாரிகள் வரும் பொழுது அவளுடைய ஆட்கள் அங்கே வந்து எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் சரியா இருக்கிறதா, எல்லாம் நேர்த்தியா இருக்கிறதா என்பதை கண்காணித்து எல்லாம் முன்னெச்சரிக்கையோடு கூட தான் எல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த நாணல் பெட்டி அங்கு அன்றைக்கு அகப்படவில்லை. ராஜகுமாரத்தை வந்து ஸ்தானம் பண்ணும்படி வருகிறாள். அவள் வரும்பொழுது இந்த பெட்டி, நாணல் பெட்டி தென்படுகிறது. இந்த நாணல் பெட்டி தென்பட்ட உடனே அதை திறக்கிறாள். அதை எடுக்கவும் அதை திறக்கவும் அந்த நேரம் பார்த்து குழந்தை அழுகிறது. குழந்தை அழும்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த குழந்தையை வளர்க்க உனக்கு ஆள் வேண்டுமா? எந்த அரண்மனையிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையிலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, அந்த குழந்தையை மீண்டும் வளர்த்தி எடுக்கும்படியாய். எந்த அரண்மனையிலிருந்து குழந்தையை, மோசேயை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையிலிருந்து மோசேயை வளர்க்கும்படியாய், இந்த மகனை வளர்க்கும்படியாய் நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று பார்வோனின் குமார்த்தி மோசேயின் தாயை பார்த்து சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன கர்த்தர், இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எப்படி கூடும்? அதை நிரூபிக்கதான் அவர் இருளில் இருந்து வெளிச்சத்தை வர பண்ணுகிறார், முடியாதவைகளை முடிய பண்ணுகிறார், யுத்தத்தை அதன் வாசலுக்கு திருப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்க, இந்த 5வது வாரம் விசுவாசிங்க, தேவன் அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2வதாய் தேவன் இதை எப்படி நிரூபிக்கிறார்? என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன கர்த்தர் இந்த 2020ஆம் ஆண்டு நம்முடைய சபைக்கு வாக்கு பண்ணினாரு. இதை எப்படி நிரூபிக்கிறார்? 2வதாய் உபாகமம்
23ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அங்கே பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி அவன் சபிக்கிறான், இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறான். அவன் சபித்த உடனே அங்கே 23ஆம் வசனத்திலே கடைசி 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எந்த சாபத்தை, எந்த சாபம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தலை தூக்கக்கூடாது என்று உங்களை கெட்டி வைத்திருக்கிறதோ, எந்த சாபம் நீங்கள் உயரக்கூடாது என்று உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் நிற்கிறதோ, ஒரு தடைக்கல்லாய் நிற்கிறதோ, அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய திறவுகோல் வசனம், என் தேவனால் எல்லாம் கூடும். முதலாவது பார்த்தோம், மனுஷனால் இருளை மாற்ற வெளிச்சம் கொண்டு வர முடியும், வெளிச்சத்தை இருளாக்க முடியும். ஆனால் என் தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை வர பண்ணுவார். இங்கே நாம் பார்க்கிறோம், மனுஷனால் ஆசிர்வதிக்க முடியும், ஆசீர்வாதத்தை அழிக்க முடியும், இல்லை என்றால் சபிக்க முடியும். ஆனால் ஒரு நாளும் மனுஷனால் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியாது. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன கர்த்தர் அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் சாபத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர் விடட்டும், உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரட்டும். என்ன நிச்சயம் தெரியுமா? என் தேவனின் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர், தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஓ, அதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஓ, அவன் மோசே கோலை கீழே போடுகிறான், அது சர்ப்பமாய் மாறுகிறது. ஓ, பார்வோனின் மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்டார்கள், அது சர்ப்பமாய் மாறிற்று. ஆனால் அங்க தேவன் செய்தது என்ன? மோசேயின் கோல் பார்வோனின் மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கிற்று. ஓ, இது மனுஷரால் கூடாத காரியம்தான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதற்காக தேவன் மோசையோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாய் ஓ தேவன் அதை நிறைவேற்றினார். இந்த காலை நேரத்தில் இந்த மூன்றாம் மாதத்தின் 5வது வாரத்துக்குள் வந்திருக்க தெய்வ பிள்ளையே, நீங்க எங்கே இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். என் தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இயேசு முதலாவது செய்த அற்புதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு கடந்து போகிறார். அங்கே திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. இயேசுவின் தாயார் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள் என்று. இதை நீங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே யோவான் 2:10 இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின் ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று அந்த பந்தியின் எஜமானனை பார்த்து எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியவில்லை இவ்வளவு ருசிகரமான திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று. இயேசு அன்றைக்கு செய்தது என்ன? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அன்றிருந்த மனுஷர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை வெளியரங்கமாய் நிரூபிக்கத்தக்கதாய் தேவன் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காண்பித்தார். பொதுவாய் யூத முறைமையின் பிரகாரம் இந்த திராட்சை ரசங்கள், யூதருடைய முறைமையின் பிரகாரம் அவர்களுடைய திருமணங்களிலே அவர்கள் கொடுக்கிற திராட்சை ரசங்கள் அதை செய்தெடுப்பதற்கு 2 to 20 ஆண்டுகள் ஆகும். அப்பொழுதுதான் அது ருசிகரமாய் இருக்கும். ஆனால் 20 ஆண்டுகள் கொண்டு நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் 2 நொடி பொழுதிலே என் தேவன் செய்து, இது மனுஷரால் கூடாதுதான், என் தேவனால் கூடும் என்பதை நிரூபிக்கத்தக்கதாய் அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி, கோலை சர்ப்பமாய் மாற்றி, ஓ உன்னுடைய நிலவரத்தை கர்த்தர் மாற்றி அவர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் என்பதை தேவன் இந்த மாதம் நிரூபிப்பார், இந்த ஆண்டு நிரூபிப்பார். விசுவாசிக்க பலன் உண்டு என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கட்டும், இதனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கட்டும். தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். நாம் இருக்கும் இடங்களில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் இம்மட்டும் எங்களை நடத்தினீர். இந்த 3வது மாதம் 5வது வாரம்குள்ள வந்திருக்கும் ராஜா. இப்போதான் இந்த ஆண்டுக்குள் கால் எடுத்து வைத்தது போல் இருந்தது.
உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் உட்பிரவேசித்தோம். எத்தனையோ எதிர்பாராத நிகழ்வுகள், நிச்சயமற்ற நிலைமைகள், ஆனால் அதன் நடுவையும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நிரூபிக்கத்தக்கதாய் நாங்கள் பார்க்கிற எதிர்கொள்கிற ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் தம்முடைய வல்லமையை நிரூபிக்கத்தக்க விதத்தில், வெளியரங்கமாய் நிரூபிக்கத்தக்க விதத்தில் என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீ நிரூபித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் உம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்கொள்கிற சவால்களின் நடுவே தேவரீர் நீர் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் முகத்தை உம்முடைய பிரசன்னத்தால் நீ நிரப்புவீராக. நீர் அவர்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த 5வது வாரம் ஆண்டவரே, தேசம் எங்கும் உலகம் எங்கும் நாங்கள் சபை கூட முடியவில்லை என்றாலும் தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உமது கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலும் நீ நிரப்புவீராக. பெரிய காரியங்கள் செய்யும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதே அவர்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீ நிரூபியும் ஆண்டவரே. வெளியரங்கமாய் நிரூபியும், தன்னுடையவர்கள் நடுவில் நிரூபியும். நிரூபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மேவரோடு கூட சபையாரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.